நாராயணன் வந்து யோக நித்ரா படுத்துட்டு இருக்கார் இல்லையா, அப்போ அவரோட இதயத்தில் உயிரோட்டமாக இருக்கக்கூடிய லப் டப் சப்தம் இருக்கும் இல்லையா. இந்த லப் டப்புங்கிறது நம்ம சொல்கிறோமா, அதனுடைய ஒரிஜினல் சப்தம் சோஹம் சோஹம் சோஹம், அவ்வளோதான். நானே அது அதுவே நான், நானே அது அதுவே நான், சஹா அகம் சஹா அகம் சஹா அகம், நான் அது இதான் அர்த்தம். இந்த சோகம் சவுண்டை எப்படி வந்து இந்த நாராயணனோட ஹிருதயத்தில் கேட்டதோ அந்த சப்தத்தோடு இறங்கியிருக்காராம் அங்கே திருவாரூரில் தியாகேஷன். அப்படின்னா அவருடைய நடனமானது அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கும். இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா நமக்கெல்லாம் தெரிஞ்சபடி சொல்கிறேன், இசிஜி. நம்மளோட ஹார்ட் பீட் எப்படி எடுக்கிறோம், எக்கோ கார்டியோகிராம்ங்கிற இசிஜியில் பார்த்தா எப்படி இருக்குது, அது மாதிரி தானே தப்பாக இருக்குன்னு சொல்கிறோம்ல. அது மாதிரி சோகம் சோகம்ங்கிற பொசிஷனில் தான் இந்த நடனமே இருக்கும். மேலும் கீழும் சைட்லேயும் இப்படி 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 போயிட்டு வர்றார். நீங்கள் அவரோட மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இசிஜியோட மூமெண்ட் தெரியும். அதான் அஜப்பா நடனம். எது ஒன்று உனக்குள் நீ அறியாமலே உயிரோட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறதோ உள்ளும் வெளியும், அப்போ உங்களுடைய எவ்ரி ஹியூமன் பீயிங்குடைய மூச்சு காற்றின் சப்தமே அஜப்பா. அந்த சப்தத்தை உன் கண்ணு முன்னாடி இசிஜி எடுத்து காட்டும் போது தான் என் ஹார்ட் ஒழுங்காக வேலை செய்யறதான்னு தெரியாது. இந்த காலத்தில் நமக்கு இசிஜி, அந்த காலத்தில் திருவாரூர் தியாகேஷர்.